வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆன்லைன் டியூஷனில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ வியூ ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 1 இருக்க எக்ஸைசம்ஸ் எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் கேப் விட்டு கூட வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் நிறைய கெட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு இதில் எவ்வளோ சம்ஸ் இருக்குன்னா 20 சம் இருக்குது. அதில் 2 சம் மட்டும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 சம்மை நீங்கள் போட்டுட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. ஸோ நான் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வாட்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ லீவ் ஆகுறீங்களோ, எப்போ வந்துட்டு இல்லை எனக்கு நான் வரலைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லீவ் ஆகிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டு கரெக்டாக பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க போகலாம். ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ exercise 1 from the following particulars ascertain profit or loss. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மேட் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் அட் பிகினிங், கேபிட்டல் அட் எண்ட், அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மேட் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸோட ஃபார்மேட் என்ன? க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சம் நம்பர் 2 நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதோட ஆன்சர் பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2லேயும் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. இதில் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்னால் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ மேலே 10 இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் 2 இருக்குது அப்படின்னா 8 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். சரிங்களா? இஃப் இன்கேஸ் இது அப்படியே மாறி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? மேலே 2 இருக்குது, கீழே 10 இருக்குன்னா நமக்கு 8 rupees என்னது லாஸ் அப்படின்னு நீங்கள் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் 3 lakh rupees, செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா லாஸ் 30,000. தென் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ மிஸ்ஸிங் ஃபிகரில் நம்ம என்ன மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலோட மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்ன ட்ரீ மெத்தட் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு சம்முக்கு நான் ட்ரீ மெத்தட் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ட்ரீ மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம சம்மோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் 8,50,000. ஸோ 8,50,000 ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9,20,000 கிடைக்கும். 9,20,000 அடிஷனல் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். ஸோ அடிஷனல் கேபிட்டல் எப்பயுமே மைனஸ் தான் பண்ணணும். ஸோ மாற்றி பண்ணிடாதீங்க. அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் பண்ணால் 8 lakh rupees. 8 lakhல ஓப்பனிங் கேபிட்டல் 5 lakh லெஸ் பண்ணால் 3 lakh நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு அதிகமாக வந்து இது கம்மியாக வந்துச்சுன்னா ப்ராஃபிட், இதுவும் கம்மியாக வந்துட்டு இது அதிகமாக வந்துச்சுன்னா அது என்ன நமக்கு லாஸ் அப்படிங்கிறது நமக்கு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இது போடும்போது இந்த ஃபார்மேட் மட்டும் மறந்துடாதீங்க. க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். தென் செகண்ட் சம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். பட் ஆனால் நமக்கு இந்த சம்மில் ஆன்சராக கிடைக்கிறது லாஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,90,000 இருக்குது, இது இங்கே 2,20,000 இருக்குது. ஸோ 2,20,000 இது என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு லாஸ் 30,000 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இஃப் இன் கேஸ் மிஸ்ஸிங் ஃபிகர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ தேர்ட் சம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தேர்ட் சம் நமக்கு மிஸ்ஸிங் என்னென்னா வந்துட்டு இந்த க்ளோசிங் தான் நமக்கு கொடுக்காம கொஷின் மார்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம கொஷின் மார்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாமே என்ட்ரி பண்ணிடுங்க. 80,000, 15,000, 95 30 போச்சுன்னா 65 பை போட்டு 25 போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 90,000 அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்சராக வேணும். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டு வச்சுருங்க. இதுக்கு மட்டும் கேப் விட்டு கொஷின் மார்க்கும் போட்டு வச்சுருங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைக் ட்ரீ மெத்தடும் நீங்கள் போகணும். ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல், அதுக்கு ஆப்போசிட்டாக க்ளோசிங், தென் அடிஷ்னல் கேபிட்டல், அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ராயிங், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் லாஸ். ஸோ கொஷின் எது கொடுத்துருக்காங்களோ அது பக்கத்தில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எந்த சைடு நீங்கள் கொஷின் மார்க் போடுறீங்களோ அந்த சைடு தான் கம்மியாக வரும். சரிங்களா? அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது, இந்த சைடு எவ்வளோ இருக்குது? 1,20,000 இருக்குது. ஸோ 1,20,000ல் 30 மைனஸ் பண்ணால் 90,000 தான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் எடுத்து என்ன பண்ணிங்க நீங்கள் லாஸ்ட்டில் இங்கே எடுத்து 90,000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டு ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா?
சரிங்களா. தென் இந்த 25,000 அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரீ மெத்தட். ஸோ ட்ரீ மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் இதை அப்ளை பண்ணிடுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் போட்டு காட்டுங்க. சரிங்களா. தென் அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கால்குலேட் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் 1 ஜனவரி நமக்கு கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் வித்ட்ரான் பர் பர்சனல் யூஸ் ஓனர் 30,000 கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் 15,000, ப்ராஃபிட் வந்துட்டு 60,000. ஸோ நீங்கள் வந்துட்டு புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக இருக்கும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபோர்த்தோடு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதெல்லாம் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்ன மெத்தட் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட், லாஸ் இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் க்ளோசிங் கேபிட்டலில் ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் எடுத்து என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ நான் வந்துட்டு அதோட ஆன்சர் போட்டிருக்கேன். ட்ரீ மெத்தட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. ட்ரீ மெத்தட் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த சம்மோட ஆன்சர் 1,45,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா. கிடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்து எழுதணும். அது வந்து கம்பல்சரி நமக்கு தேவை. ஓகே. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 5. ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர். இதில் என்ன மிஸ்ஸிங் ஃபிகர்? நமக்கு ட்ராயிங் மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங், ஓப்பனிங், க்ளோசிங், ட்ராயிங், ஆக்ஷனல் கேபிட்டல், ட்ராயிங், ப்ராஃபிட், லாஸ் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணினா உங்களுக்கு ட்ராயிங்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 5,000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ 5,000 ருபீஸ் நீங்கள் ஆன்சர் எடுத்து போட்டு என்ட்ரி பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா. தென் 6th சம் நமக்கு இங்கேயே இருக்குது. நான் கொஷின் காட்டுறேன். ஸோ இந்த 5 சம்மோட நமக்கு என்ன முடியுதுன்னா வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அசட்டைன் கண்டுபிடிக்கிறது, தென் மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறது நமக்கு முடியுது. ஸோ 6வது கணக்கில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு கேபிட்டலாக நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் அதாவது க்ளோசிங் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷ்னல் மைனஸ் ஓப்பனிங் ஈக்குவல் டு ப்ராஃபிட் லாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கேபிட்டலே கொடுக்கலன்னா அந்த கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும் போதே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட் தான். பேலன்ஸ் ஷீட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா. பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் என்ன, லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட் ருபீஸ். ஸோ லைபிலிட்டிஸ் என்னென்ன, அசட்ஸ் என்னென்ன எடுத்து என்ட்ரி பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ லைபிலிட்டிஸ் என்ன வரும், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள் வரும். சரிங்களா. தென் ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங் இதெல்லாம் வந்துட்டு அசட்டில் வருது. ஸோ இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இங்கே இருக்க இந்த ரெண்டுலேயும் லெஸ் பண்ணிங்கன்னா 2,80,000 நமக்கு என்னது, கேபிட்டல். இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணணும், பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே. இவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரே கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஈஸியாக என்ட்ரி பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்தடுத்த சம்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்துருக்க மாட்டாங்க, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நீங்கள் கண்டுபிடிக்கணும், தென் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற மெத்தடையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் தான். லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட் ருபீஸ் அப்படிங்கிறத தெளிவாக எழுதி டேலி பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இங்கே வந்துட்டு நான் டோட்டல் போடல. அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் பிளரிங் ஆகிடுச்சு. அதுதான். சரிங்களா. நீங்கள் டோட்டல் போட்டுருங்க. தென் 7th சம் பார்த்துட்டிங்கன்னா கிளியராக பாருங்கள். 7th சம் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7th சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, 1,20,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 கொடுத்துட்டாங்க. இப்போது க்ளோசிங் கேபிட்டல் என்ன பண்ண, அவங்க கொடுக்காம பேலன்ஸ் ஷீட்டோட ஐட்டம்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டோட ஐட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுன்னா, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்மெட் அப்ளை பண்ணுவேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு தென் நான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிப்பேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னாலே லைபிலிட்டிஸ், அசட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இது அசட், இது லைபிலிட்டின்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ என்ட்ரி பண்ணி போட்டுடலாம். 8th சம் பார்த்துட்டிங்கன்னா என்னது, உங்களுக்கு அதே மாதிரி தான். ஆனால் 7th சம்மில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அவங்க கொடுத்துட்டு க்ளோசிங் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் 8th சம் ஓப்பனிங்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், க்ளோசிங்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் வந்துட்டு பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் மந்த்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,500னா இயருக்கு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ இன்டூ 12 அப்படிங்கிறது நீங்கள் போடணும். நான் பின்னாடி ஆன்சர் போட்டிருக்கேன், அப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ பெர் மந்த் இருந்தால் அதை என்ன பண்ணணும், 12 மந்த்துக்கு நீங்கள் என்னமா கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா. தென் 9th illustration. 9th
எக்ஸைஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு டிஆர் அப்படிங்கிறது இருக்குது, தென் இங்கே சிஆர்ன்னு இருக்குது. டிஆர் மீன்ஸ் அசெட்டு, சிஆர் மீன்ஸ் லைபிலிட்டி. ஸோ இது ஓப்பனிங் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இது வந்துட்டு அசெட்டில் போடணும், க்ளோசிங் கண்டுபிடிக்கும் போது இது வந்து நீங்கள் லைபிலிட்டிஸில் போடணும். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரு கம்பெனி நடந்து முடிஞ்சு அந்த வருட கடைசியில் தான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எப்போ தான் கால்குலேட் பண்ணணும்? கண்டிப்பாக க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும், வேறு எப்பயும் கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ இது 3ஓட ஆன்சரே பாருங்கள். கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். தென் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 7th சம். ஓகே, 7th சம் என்ன பண்ணுறோம்? லைபிலிட்டிஸ் அசெட்ஸை போட்டு நம்ம என்ன பண்ணுறீங்க? கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் 4,20,000 கண்டுபிடிச்சிடுறீங்க. 4,20,000 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 4,20,000 கூட ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணி அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணி ப்ராஃபிட் 2,90,000 சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் சம் சொல்லும்போது வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் மேலே போயிடுச்சுனாலும் நீங்கள் புக்கை வியூ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ 7th சம்மை பொறுத்த அளவு ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணி ட்ராயிங்ஸை ப்ளஸ் பண்ணி திரும்பி ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? தென் 8th சம். 8th சம்மில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல, அது ரெண்டையுமே கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்? நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடு, லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசெட் ருபீஸ்ன்னு போட்டுக்கோங்க. அசெட் எல்லாமே கம்ஸ் அண்டர் அசெட் சைட், லைபிலிட்டிஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் லைபிலிட்டி சைட்ஸ். ஸோ பிஎஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டை டெஃபினட்டாக நீங்கள் எழுதணும். ஸோ அது வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 2,50,000. இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இந்த சைடுக்கு இந்த 3 லெஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து நிறைய மாணவர்களுக்கு உங்களுக்கு குழப்புது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 2 சைடுமே வந்துட்டு காமனாக 2 கோடு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 சைடுமே போட்டுட்டு எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அசட் சைடு உங்களுக்கு அதிகமாக வந்துருக்கும். ஸோ அசட் சைடு அதிகமாக வந்து 2 சைடுமே எழுதிட்டு கம்மியாக வேறு சைடு லெஸ் பண்ணி மேலே போட்டுருங்க. சரிங்க? அந்த பேலன்ஸ் பண்ணுறது குழப்பிடாதீங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் மீன்ஸ் க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிற மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது இந்த அமௌண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். இது வந்து எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? மாற்றிடக்கூடாது. அதாவது க்ளோசிங் கண்டுபிடிக்கிறீங்களா, அப்போ க்ளோசிங் கொடுத்து மட்டும் தான் எடுத்துக்கணும். தென் ஓப்பனிங் கண்டுபிடிக்கிறீங்களா, ஓப்பனிங் கொடுத்து மட்டும் தான் எடுத்துக்கணும். இஃப் இன் கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோசிங் கூட மட்டும் தான் போடணும், ஓப்பனிங்க்கு போடக்கூடாது. சரிங்களா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் வந்துட்டு எவ்வளோ? நமக்கு 3 lakh. அப்போது ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், இப்போ க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம். தென் இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh. ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்து கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் நமக்கு 30,000 அப்படிங்கிறது கிடைக்கிது. திரும்பி சொல்லிடுறேன், இது நமக்கு அதிகமாக இருந்து இது நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். இஃப் இன் கேஸ் அது அப்படியே மாறி இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ். சரிங்களா? ஓகே, 9th சம். 9th சம்லையும் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். 9th சம்மில் வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் வந்துட்டு லைபிலிட்டி அசெட்ஸ் போட்டுக்கோங்க. அசெட் சைட்ஸ் உங்களுக்கு டோட்டல் அதிகமாக வரும். கம்மியாக வர லைபிலிட்டி சைடை லெஸ் பண்ணிங்கன்னா 1,93,000 சொல்லிட்டு உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். தென் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் போடணும். ஸோ டெட்டாஸ்க்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனை லெஸ் பண்ணி 85,500 போட்டிருக்கேன். தென் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 10% எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் லெஸ் பண்ணி 72,000 அப்படின்னு போட்டுட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி போட்டாலே போதும். தென் நீங்கள் வந்துட்டு அசெட் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி லைபிலிட்டியில் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,57,000 நமக்கு க்ளோசிங் கேபிட்டலாக கிடைக்கும். ஓகே, இவ்வளோதான். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா க்ளோசிங் கேபிட்டலை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதை திரும்பி நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்னே இந்த ஃபார்முலா தான். க்ளோசிங் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் அடிஷனல் மைனஸ் ஓப்பனிங் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடுறோம். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம், ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம், ட்ராயிங்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணி 7,000 ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த 9 சம்ஸும் வந்துட்டு பார்த்தேன் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி, தென் வந்துட்டு
ப்ராஃபிட்டா லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த மெத்தடுக்கு நமக்கு போகுது. 10th வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ். ஸோ கிரெடிட் சேல்ஸ் மீன்ஸ் கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், டோட்டல் டேட்டாஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். நாங்கள் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இல்லஸ்ட்ரேஷன் வீடியோ யாராவது பார்க்காட்டி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டோட்டல் டேட்டாஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் டேட்டாஸ் வந்து எந்த சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும், டெபிட் சைட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டோட்டல் டேட்டாஸ் டெபிட் சைட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே டேட்டாஸ் ஆன் 1 April 2018 அப்படிங்கிறது ஓப்பனிங். ஸோ அதை வந்து டூ பேலன்ஸ் பிபிஐடின்னு சொல்லிட்டு டெபிட்டில் போடணும். கேஷ் ரிசீவ்ட் அப்படிங்கிறத கிரெடிட்டில் போடணும். டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறதையும் கிரெடிட்டில் போடணும். ரிட்டர்ன் இன்வாய்ஸையும் கிரெடிட்டில் போடணும். டேட்டாஸோட க்ளோசிங்கும் கிரெடிட்டில் போடணும். ஸோ கிரெடிட்டை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி டெபிட்டை லெஸ் பண்ணினா கிரெடிட் சேல்ஸ் 280,000 அப்படிங்கிறது கிடச்சிரும். நான் எப்படி அப்படி போடணுங்கிறத காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த சம். ஸோ எந்த சைடு நீங்கள் ஓப்பனிங் போடுறீங்களோ இது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடான கிரெடிட் சைடு தான் வரும். ஸோ இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இங்கே மேலே இருக்க அந்த 1 lakh கூட லெஸ் பண்ணிங்கன்னா 280,000 அப்படிங்கிறது உங்களுக்கு பதிலாக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் 10th சம். ஓகே, 11th சம். 11th சம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் சேல்ஸோட ஃபார்மேட் என்னென்னா, அதாவது ஃபார்முலா என்னென்னா கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரியும், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க, கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க? ஓகே, இது 11th சம்மோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் முடியுது. ஆனால் 12th சம்மில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பில்ஸ் ரிசீவபிளுக்கும் டோட்டல் டேட்டாஸுக்கும் கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பில்ஸ் ரிசீவபிளோட ஃபார்மெட்டு, டோட்டல் டேட்டாஸோட ஃபார்மெட்டில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னா கண்டிப்பாக படிச்சுட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 12th சம் என்ன பண்ணியிருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் பாட சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே டோட்டல் டேட்டாஸ்க்கு எந்த சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகுதோ அதே சைடு தான் வந்துட்டு பில்ஸ் ரிசீவபிளுக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் வந்துட்டு சம்மோட ஆன்சர் சொல்லும்போது அதை கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து 13வது சம். 13வது சம்மில் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துட்டு நமக்கு கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங், டோட்டல் டேட்டாரோட ஓப்பனிங், டோட்டல் டேட்டாரோட க்ளோசிங் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டோட்டல் டேட்டாரும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ரெண்டும் கண்டுபிடிக்கும் போது 2 பாயிண்ட் மட்டும் நீங்கள் கிளியராக நான் வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும்போது சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் ஒரு தடவை சம் பார்க்கும்போது சொல்லிடுறேன். ஓகே, 10th சம் நான் சொன்ன மாதிரி டெபிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடான கிரெடிட்டில் போட்டு என்ட்ரி பண்ணி கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிக்கிற ஆன்சருக்கு பிஎஃப் அப்படின்னு எழுதிடுங்க. பிஎஃப் மீன்ஸ் பேலன்சிங் ஃபிகர். தென் 11th சம். 11th சம்மில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸோட ஃபார்முலா என்னென்னா கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருவாங்க, கிரெடிட் சேல்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேஷ் சேல்ஸ் கொஷின் இருக்கும், மாற்றி வந்து நீங்கள் டெபிட்லையோ கிரெடிட்லையோ என்ட்ரி பண்ணி டோட்டல் பண்ணிடாதீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாகிடும். ஸோ டோட்டல் டேட்டாஸோட ஃபார்மேட்டில் டெபிட் சைடு தான் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும், மீதி எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடான கிரெடிட் சைடு வரும். ஸோ கிரெடிட்டை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி டெபிட்டில் இருக்க அந்த 1,30,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 5,40,000 வந்துட்டு கிரெடிட் சேல்ஸை கிடைக்கும். ஸோ இப்போ கிரெடிட் ப்ளஸ் கேஷ் ஈக்குவல் டு டோட்டல். ஸோ கிரெடிட் சேல்ஸ் 5,40,000 ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் 4,60,000 இஸ் ஈக்குவல் டு 10 lakh அப்படிங்கிறது நமக்கு பதிலாக இருக்குது. சரிங்களா? இது 11வது சம். 12வது சம் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பில்ஸ் ரிசீவபிளுக்கும் டோட்டல் டேட்டாஸ்க்கும் கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் டேட்டாஸ் நம்ம எங்கே ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பில்ஸ் ரிசீவபிளும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க. ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியே டு பேலன்ஸ் பிபிடி டெபிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீதி எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடான சிஆர் சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிஆர் ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிவிட்டு டிஆரில் இருக்க அந்த ஒரு இதை லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பில்லு நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர். எதுக்கு வந்துட்டு ஒரு சில சம்க்கு பேலன்சிங் ஃபிகர் போட்டிருக்கேன், ஒரு சில சம் போடலை அப்படிங்கிறது போடாதுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடலை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
சரிங்களா. திரும்பி சொல்கிறேன், இந்த பேலன்ஸ் பண்ணுறதுல யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஒரு காலம் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணுங்கள். ரஃப் ஷீட்டில் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை ரெண்டு பக்கமும் என்ட்ரி பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 6 lakh தான் அதிகம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 6 lakh அப்படின்னு எழுதிக்கோங்க. கம்மியாக வர சைடை வந்துட்டு இந்த 6 lakh லெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு லெவல் 3 நம்ம ஜேர்னல் லெஜர் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, 13th சம் அதே 12th சம் இங்கே வியூ ஆகுது, பார்த்துக்கோங்க. 13th சம்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் க்ளோசிங், டோட்டல் டெட்டாரோட ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போது பில்ஸ் ரிசீவபிளும் கண்டுபிடிக்கணும், டோட்டல் டெட்டாஸும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், டெபிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும், இது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட் சைடு வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்கேன். அந்த கோடு போட்ட காரணம் என்னென்னா, இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் டெட்டாஸ்லையும் அப்ளை பண்ணணும். பில்ஸ் ரிசீவபிளில் அப்ளை பண்ணுற இந்த ரெண்டுமே டோட்டல் டெட்டாஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது டிஸ்கானர் எவ்வளோ பில்லு டிஸ்கானர் ஆகிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ பில் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள் போட்டு டோட்டல் டெட்டாஸ் போகிறீங்கன்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், இங்கே டிஸ்கானர் இருக்குது, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் டோட்டல் டெட்டாஸில் அப்ளை பண்ணணும். இங்கே ரிசீவ்டு இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் டோட்டல் டெட்டாவில் அப்ளை பண்ணணும். நான் கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா. இப்போ டோட்டல் டெட்டாஸ் போடணும். டோட்டல் டெட்டாஸோட 2 பேலன்ஸ் பிபிடி வந்துட்டு 2,50,000. இது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கானர் பாருங்கள், இங்கே பாருங்கள் டிஸ்கானர் 15,000. இந்த 15,000 நம்ம இங்கே என்ட்ரி பண்ணியிருப்போம். அதே மாதிரியே பில் ரிசீவ்டு 2,05,000 அது வந்து இங்கே என்ட்ரி பண்ணியிருப்போம். நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே எழுதுன 2,05,000 எனக்கு இங்கே வரணும், தென் இங்கே எழுதுன 15,000 எனக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு வரணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், கிரெடிட் சேல்ஸோட வேல்யூ கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பிஎஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்படி கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. திரும்பியும் சொல்லிவிட்டேன், பில்ஸ் ரிசீவபிளில் எழுதுகிற அமௌண்ட், அதாவது எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கோ அப்படிங்கிறத கிரெடிட் சைடும், தென் டிஸ்கானர் ஆனதை டெபிட் சைடும் டோட்டல் டேட்டாஸில் டெஃபினட்டாக எழுதணும். சரிங்களா. இதோட என்ன ஆகுது, கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட் முடியுது. ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கிரெடிட் சேல்ஸ் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ டெட்டாஸ் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, அதாவது டோட்டல் டெட்டாஸ் பார்க்கறதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டெட்டாஸ் ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. என்ன யூஸ் பண்ணுறோம், டோட்டல் டெட்டாஸோட ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டல் டெட்டாஸ் ஃபார்மேட் வந்துட்டு டெபிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரியே அதோட கணக்கில் இருக்குது பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிளும் டெபிட் சைட் நம்ம எழுதும். சரிங்களா. 14th சம் இங்கே பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்துட்டு டோட்டல் டெட்டாஸ் மாதிரியே கிரெடிட் பர்ச்சேஸ் வந்துட்டு டோட்டல் கிரெடிட்டாஸ். சரிங்களா. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு எனக்கு டெட்டார். சரிங்களா. அதே மாதிரி நான் எத்தனை பேத்துக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதா வந்து டோட்டல் டெட்டார். இப்போ நான் வந்து அட்டாச் கடன் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு கொடுத்தவங்களாம் எனக்கு யார், கிரெடிட்டார். அப்போ எல்லா கிரெடிட்டாரையும் நான் பார்க்குறது வந்துட்டு டோட்டல் கிரெடிட்டார். சரிங்களா. ஸோ டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ன்னு போடணும். ஸோ கிரெடிட்டார்ஸோடைய பேலன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா கிரெடிட் சைட் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ டெட்டார்ஸோடது வந்து டெபிட் சைட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கிரெடிட்டார்ஸோடது கிரெடிட் சைட் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேஷ் பே டு கிரெடிட்டார், க்ளோசிங் கிரெடிட்டார். ஸோ அப்படியே சம்பளம் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். நான் மேலேயே போட்டிருக்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ கிரெடிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பேலன்ஸ் சிடி, கேஷ், இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இங்கே இருக்க நான் ஓப்பனிங்கை மட்டும் லெஸ் பண்ணினா உங்களுக்கு 4,90,000 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபார்மெட்ஸ் மட்டும் ஃபஸ்ட் சாப்டரை பொறுத்தளவு நான் சொல்கிறேன் இந்த 4 ஃபார்மெட் என்னென்ன ஃபார்மெட், டோட்டல் கிரெடிட்டார், டோட்டல் டெட்டார், தென் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள். இந்த ஃபார்மெட்டை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே இந்த சாப்டரை ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா. தென் 15 கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி டெட்டாரில் வந்துட்டு பில்ஸ் ரிசீவபிளுக்கும் டோட்டல் டெட்டாஸ்க்கும் கனெக்ட் இருக்க மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிளுக்கும் டோட்டல் கிரெடிட்டாருக்கும் கனெக்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ டோட்டல் கிரெடிட்டார் வந்து கிரெடிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பில்ஸ் பேயபிளும் கிரெடிட் சைடு தான் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ அந்த சம் நான் உங்களுக்கு பார்க்குறேன் பாருங்கள்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் பேபிள் போடணும். 15th சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பில்ஸ் பேபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங், பில்ஸ் பேபிளோட க்ளோசிங், அதே மாதிரி கிரெடிட்டாரோட ஓப்பனிங், கிரெடிட்டாரோட க்ளோசிங், தென் கிரெடிட்டாரோட கேஷ் பெய்டு, தென் கேஷ் ரிசீவ்டு, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இங்கே வந்துட்டு பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் பிபிடி போட்டிருக்காங்க, தென் கேஷ் போட்டிருக்காங்க, சிடி போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பில்லு நம்ம பே பண்ணியிருக்கோம், 25,000 நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பில்ஸ் ரிசீவபிளில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து நமக்கு இவ்வளோ பில்லு பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பே பண்ண அமௌண்ட்டை டோட்டல் கிரெடிட்டாரில் நம்ம ஆப்போசிட் சைட் போடணும். இங்கே நம்ம கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். கிரெடிட்டாரில் என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மேட்டில் டெபிட்டில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ வேணால் பார்த்துக்கோங்க. இங்கே 25,000 பாருங்கள், இங்கே 25,000 சொல்லிட்டு பில்ஸ் பேபிள் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது இங்கே என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடான நான் அங்கே என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? அதாவது பில்ஸ் ரிசீவபிளுக்கு நம்ம பார்த்தோம்ல, இங்கே என்ட்ரி பண்ணது இங்கேயும், இங்கே என்ட்ரி பண்ணது இங்கேயும் என்ட்ரி பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மாற்றி என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் வந்துட்டு கிரெடிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். தென் பர்ச்சேஸ் ரிட்டன், கேஷ். இந்த 25,000 வந்து நம்ம பில்ஸ் பேபிளில் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு அங்கே கிரெடிட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே டெபிட்டில் என்ட்ரி பண்ணுறோம். தென் பேலன்ஸ் சிடி என்ட்ரி பண்ணிங்கன்னா பிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1,55,000 சொல்லிட்டு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த 1,55,000 அப்படிங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ டோட்டல் பர்ச்சேஸோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். 2,25,000 ப்ளஸ் 1,55,000 ஈக்குவல் டு 3,80,000 அப்படிங்கிறது டோட்டல் பர்ச்சேஸாக இருக்குது. சரிங்களா? தென் 16th ஒன் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ 16வது கொஷினை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு போட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது 4மே போடணும். என்ன போடணும், பில்ஸ் ரிசீவபிள், டோட்டல் டெட்டார், பில்ஸ் பேயபிள், டோட்டல் கிரெடிட்டார். ஸோ அது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். போட்டுட்டு யார் எனக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் 17வது கணக்கு. 17வது சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸு. 17, 18, 19, 20 இது 4மே உங்களுக்கு 5 மார்க்ஸு. இதில் 3 சம் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஒரு சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். யார் போட்டு அனுப்புறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ 17வது சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸை பொறுத்தளவு நான் சொல்கிற இந்த 3 பாயிண்ட்டை தெளிவாக வச்சுக்கோங்க. என்னென்னா வந்துட்டு 5 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்த உடனே நீங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற இந்த ஃபஸ்ட்டு 3 ஐட்டம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் கிரெடிட் சேல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பாருங்கள். இந்த 3மே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் இந்த 3மே இல்லை அப்படின்னா அந்த 3ஐயும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அதே மாதிரியே தென் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கிரெடிட்டார்ஸ், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டெட்டார்ஸ். ஸோ இது 3 இல்லாட்டி இது 3 கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அப்ளை பண்ணணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க கொடுத்துட்டாங்க. பார்த்துக்கோங்க. கேபிட்டல் ஆன் 1/4/2018 5,20,000 சொல்லிட்டு கேபிட்டல் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்க, என்ன கண்டுபிடிக்கணும், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது, டோட்டல் டெட்டாஸ் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாரோட ஓப்பனிங் க்ளோசிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டெட்டாரோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுடு, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் எல்லாமே கொலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபார்மெட்டை நீங்கள் ஒரு தடவை 2-3 தடவை படித்து பார்த்து அதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எது எங்கே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ 17வது கணக்கு பாருங்கள். இப்போது 17வது சம்மில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் டெட்டாஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். எதுக்காக டோட்டல் டெட்டாஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு கிரெடிட் சேல்ஸோட ஆன்சர் எனக்கு கொடுக்கல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ டோட்டல் டெட்டாஸ் வந்து எனக்கு டெபிட் சைடு தான் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். மீதி எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைட் என்னென்ன வரும், டிஸ்கவுண்ட் அலவுட் வரும், கேஷ் பெய்டு, தென் க்ளோசிங் பேலன்ஸ். இது 3 ப்ளஸ் பண்ணி இங்கே இருக்க இந்த ஓப்பனிங் கூட லெஸ் பண்ணனா எனக்கு வந்துட்டு 13,85,000 அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைக்குது, கிரெடிட் சேல்ஸாக எனக்கு கிடைக்குது. அவ்வளோதான். சரிங்களா? தென் டோட்டல் கிரெடிட்டார் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டோட்டல் கிரெடிட்டார் வந்து கிரெடிட் சைடு ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிரெடிட் சைடு வந்து 3,70,000 நான் போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் சைடான டெபிட்டில் போட்டுக்கிறேன். இது 3 ப்ளஸ் பண்ணி இது கூட லெஸ் பண்ணனா 11,85,000 அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ பெரிய சம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் போட்டு போகிறது வந்து உங்களுக்கு 3 பாக்ஸ் கொஷினில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ டோட்டல் டெட்டாஸில் கிரெடிட் சேல்ஸும் டோட்டல் கிரெடிட்டாஸில் கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தெளிவாக எழுதிக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே எழுதலை. ஸோ அதை வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு எழுதிடுங்க. சரிங்களா? சரி, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்து 2 காலம் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு காலம் இருக்குது ஓப்பனிங், செகண்ட் காலம் இருக்குது க்ளோசிங். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா கேஷும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சம்மில் கேஷ் பர்ச்சேஸ் இல்லை. ஸோ 11,85,000 போட்டுக்கலாம். பை சேல்ஸில் கேஷ் ப்ளஸ் கிரெடிட் அப்படின்னு போட்டிருக்கேன். 13,85,000 அப்படிங்கிறது கிரெடிட் சேல்ஸ். கேஷ் வந்து 20,000 நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 ப்ளஸ் பண்ணி 14,05,000 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இது கூட லெஸ் பண்ணிங்கன்னா 1,60,000 உங்களுக்கு ஜிபி மீன்ஸ் கிராஸ் ப்ராஃபிட். அது உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் அந்த கிராஸ் ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம்? ப்ராஃபிட் அனாலிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் அலவுடெல்லாம் போட்டுக்கலாம். ரெண்ட் பெய்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ என்பி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு உங்களால் கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் நார்மலாக என்கிட்ட பர்சனலாக வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நமக்கு கொடுத்துட்டாங்க. இஃப் இன் கேஸ் கேபிட்டல் கொடுக்கலாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் தான் கண்டுபிடிப்போம். ஸோ கேபிட்டல் 5,20,000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் 50,000 ட்ராயிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் பண்ணி போட்டுக்கலாம். கிரெடிட்டாஸ்க்கு க்ளோசிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த க்ளோசிங்கோட அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? எப்போ எந்த சம்பந்தம் 17, 18, 19 பெரிய சம் எல்லா சமயம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு க்ளோசிங் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ வேறு எதுவும் எடுத்துக்கூடாது. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் அட் பேங்க், மிஷினரிலாம் போட்டு டேலி பண்ணிங்கன்னா 8,90,000 அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்காக முடியுது. சரிங்களா? இதோட வந்துட்டு இந்த சம்மு முடியுது. ஓகே, அடுத்த சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18வது சம். ஸோ 18வது சம் இப்போ நான் கொஷினை உங்களுக்கு காட்டுறேன். 18வது சம்மில் நமக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 3 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. கிரெடிட் சேல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது? நான் சொன்ன 3மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 3மே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போது இந்த 3மே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. டேரெக்டாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போயிடலாம். ஆனால் நமக்கு க்ளோசிங் டெட்டாஸ் வந்து நமக்கு கொடுக்கல. சரிங்களா? என்ன பண்ண? க்ளோசிங் டெட்டாஸ் நமக்கு கொடுக்கல. நான் என்ன சொன்னேன்? பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம இதைத்தான் எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ க்ளோசிங் டெட்டாஸ் நமக்கு கொடுக்காதனால நம்ம க்ளோசிங் டெட்டாஸை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு நாங்கள் என்ட்ரி பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் புக்கில் இருக்க எல்லாமே கேஷ் டீலிங் ஆனது. ஸோ பார்த்துட்டிங்க இந்த B/D அப்படிங்கிறது கேஷோட பேலன்ஸு, சேல்ஸுங்கிறது கேஷ் சேல்ஸு, டெட்டாஸ் அப்படிங்கிறது கேஷோட டெட்டாஸ், கேஷ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கேஷ் பர்ச்சேஸு, கிரெடிட்டர் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணியிருக்கோம். அதாவது இது நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு, இது நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகே, வேஜஸ் அது வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், பேலன்ஸ் இதுதான். ஓகேவா? கேஷில் இருக்கிறது எல்லாமே என்னது? கேஷ் டீலிங் ஆனது. சரிங்களா? சரி, இப்போ 18வது சம் பார்க்கலாம். 18வது சம்மில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நான் என்ன சொன்னேன்? க்ளோசிங், அதாவது இது கண்டுபிடிக்கணுமா? என்ன சொல்லியிருக்காங்க? க்ளோசிங் டேட்டார் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நீ என்ன பண்ணுங்கள்? 2 பேலன்ஸ் B/D போட்டுக்கோங்க, டெட்டாஸ் போட்டுக்கோங்க. இந்த டெட்டாஸ் வந்து எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த கேஷ் டெட்டாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டெட்டாஸ் வந்து நம்ம அது கேஷ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை எடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு தென் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை என்ட்ரி பண்ணி இது 2 ப்ளஸ் பண்ணி இது கூட லெஸ் பண்ணோம் அப்படின்னா இது கிடச்சிடும். இப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த சைட்டுக்கு அதை ப்ளஸ் பண்ணி இது கூட லெஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ எனக்கு இது தேவை. ஸோ இது ப்ளஸ் பண்ணி இது கூட லெஸ் பண்ண அப்படியே எனக்கு இந்த அமௌண்ட் எனக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ 4,20,000 3,40,000 எனக்கு போச்சுன்னா 80,000 எனக்கு க்ளோசிங் டேட்டார். இந்த க்ளோசிங் டேட்டார் எங்கே பண்ணுவோம்? நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் நம்ம என்ட்ரி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் டேரெக்டாக போயிடலாம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க.
இப்போ வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு பர்ச்சேஸ் 2 பர்ச்சேஸில் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கேஷ் பர்ச்சேஸ். அந்த கேஷ் புக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ஷீல்ட்ஸ் அண்ட் கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் ஷீல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு கேஷையும் கிரெடிட்டையும் ப்ளஸ் பண்ணி ஓவராலாக போட்டுக்கோங்க. வேஜஸ் மேலே கேஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் ஷீல்ட்ஸ் கிரெடிட் ஷீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இது கூட லெஸ் பண்ணிங்கன்னா 3,20,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடச்சிடும். சரிங்களா? நான் திரும்பி சொல்லிட்டேன், ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதையும் கூட தனியாக ஒரு தடவை எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் 11th படித்ததை விட இதில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்கிற கான்செப்ட் எடுத்து என்ட்ரி பண்ணி போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? டெப்ரிசியேஷன் 10% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. இது ரெண்டே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு 10% நீங்கள் கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணணும். ஸோ 80,000க்கு 10% அப்படின்னா 8,000 rupees மட்டும் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். இந்த 8,000 rupees பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அசட் சைட் லெஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 1,85,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ப்ரொவிஷன்ஸ் இங்கே ஆட் பண்ணணும். இந்த லெசனை பொறுத்தளவு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ரெண்டே தான் இருக்குது. டெப்ரிசியேஷன், இன்னொன்று வந்துட்டு ப்ரொவிஷன். சரிங்களா? தென் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட்டை மட்டும் ப்ளஸ் பண்ணி போட்டுக்கலாம். தென் கிரெடிட்டார் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் டெட்டாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சரில் வந்துட்டு 80,000 8,000 லெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா டெப்ரிசியேஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 8,000 லெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் ஸ்டாக் போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த கேஷ் இன் ஹேண்ட் மட்டும் ஒரு சில மாணவர்கள் எடுத்து என்ட்ரி பண்ண மாட்டேங்க. அந்த கேஷ் இன் ஹேண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே நோட் பண்ணுங்கள். கேஷ் புக்கில் பேலன்ஸ் சிடி அதுதான் வந்துட்டு நமக்கு என்னது கேஷ் இன் ஹேண்ட். ஸோ 2,23,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்து என்ட்ரி பண்ணி இந்த சம்மை வந்துட்டு டேலி பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து 18வது சம்மை முடியுது. சரிங்களா? 19வது சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 19வது சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ 19வது சம் நீங்கள் போட்டுட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள்? அந்த சம்மை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சம் 20th சம். 20th சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 5 மார்க்ஸ் பொறுத்தவரை நான் சொன்ன இந்த 3 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் இருக்கா, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கான்னு பாருங்கள். தென் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதிலே கொடுத்துட்டாங்க. கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் உங்களுக்கு கொடுக்கல. அப்போது ஓப்பனிங் கேபிட்டலை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் டேட்டா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போயிடலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு மிஷினரிக்கு 10% டெப்ரிசியேஷன், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் டெப்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1% என்ன பண்ணணும்? டெட்டாஸ்க்கு 1% போகணும். அப்போ 1 lakhக்கு பாருங்கள், நான் சொன்னேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கே தான் கால்குலேட் பண்ணணும்? க்ளோசிங்க்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 1% அப்படின்னா வந்துட்டு 1,000 rupees நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அந்த 1,000 rupees இங்கே லெஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த சம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதுக்காக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? எனக்கு வந்துட்டு கேபிட்டல் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,50,000 இதுதான் எனக்கு என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 1,50,000 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். தென் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் பர்ச்சேஸில் கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. 2 ப்ளஸ் பண்ணி ஓவராலாக 60,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிக்கிட்டீங்க. தென் சேல்ஸ்லையும் அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் என்ட்ரி பண்ணி ஓவரால் 2 lakh. தென் க்ளோசிங் ஸ்டாக் போட்டுக்கலாம். வேஜஸ் 6,000 என்ட்ரி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரெடிட்டில் இருக்கிறத ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி டெபிட்டில் லெஸ் பண்ணிங்கன்னா 1,11,000 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ஐ மீன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக உணர்வீங்க. பட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு வந்து எந்த மெத்தடில் போடுவோம்? நாமினல் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் வந்து டெபிட் சைட், இன்கம் அண்ட் கெயின் வந்து கிரெடிட் சைட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம கொண்டு வந்துடுவோம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, சேலரிஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் எக்ஸ்பென்சஸ்ஸு ஸோ போட்டுக்கலாம். டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா மிஷினரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷினரி ரேட்டு பார்த்தீங்கன்னா 60,000க்கு 10% அப்படிங்கிறபோது 6,000 ரூபா. தென் ப்ரொவிஷன் வந்துட்டு டெட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டாஸ் வந்து க்ளோசிங்கோட டெட்டாஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ 1 lakhக்கு 1% அப்படின்னா 1,000 rupees. தென் நெட் ப்ராஃபிட் 69 rupees அப்படின்னு 69,000 அப்படின்னு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த 1,11,000 கூட இங்கே இருக்க இந்த எல்லாத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 69,000 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக
இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சோம், நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ கேபிட்டல் கூட ப்ராஃபிட்டை ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் கொஷின் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் எப்பயுமே கேபிட்டல் கூட ப்ளஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் ட்ராயிங்ஸையும் மைனஸ் பண்ணணும். ட்ராயிங்ஸ் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 1,80,000 அப்படிங்கிறது ஆன்சர். தென் பேங்க் லோன் கிரெடிட்டார் எப்பயுமே லைபிலிட்டி சீட் வரும், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் மிஷினரி கூட 6,000 லெஸ் பண்ணணும். ஏன்னா 6,000 அப்படிங்கிறது டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு, நமக்கு லாஸ். தென் கேஷ் அட் பேங்க் 33,000. அதே மாதிரி ப்ரொவிஷனோட 1,000 லெஸ் பண்ணி 99 அப்படிங்கிறத போடணும். ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் பில்ஸ் ரிசீவபிள் 38,000 போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 2,46,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சராக இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதை தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத தெளிவாக நான் வச்சுக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சாப்டரில் இருக்க 20 சம்மு முடியுது. ஸோ நான் 2 சம் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன சம்முன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு 16வது சம்மு 19வது சம்மு, அந்த 2 சம்மு போட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேன். இப்போ எடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து திரும்பி வீடியோ பாருங்கள், நான் கிளியராக தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நோட்ஸும் வந்துட்டு கிளியராக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சா கூட புரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு காட்டாலும் நீங்களும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 12th முடிக்கிற வரையும் எங்கள் கூட நீங்கள் ஆன்லைன் டியூஷனில் கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி இதோட எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ பார்த்த இந்த 20 என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பர்சனலாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வியூ ஆகாது. ஏன்னா வந்துட்டு இது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்கள், ப்ரொசீஜரை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.